வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பை நியூமரிக்கல் பைத்தான் அதில் வந்து அரேயில் எப்படி சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து சார்ட்டிங் அப்படின்னா என்ன, ஸோ எலமெண்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் சீக்வன்ஸில் என்ன செய்ய போகிறோம், வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்ய போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று நியூமரிக்கலாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபாபெட்டிக்காக இருந்தாலும் சரி, அசெண்டிங்னா அசெண்டிங், இல்லைன்னா டிசெண்டிங்னா டிசெண்டிங், இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் இது வந்து என்ன பண்ணோம்னா க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபில்ட்ரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம எலமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். மேபி அது பூலியனாக இருந்தாலும் சரி, சம் இன்டெக்ஸிங் வச்சு என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். அங்கே எக்ஸாம்பிளில் போகலாம். சரி, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரே கொடுத்துருக்கோம் 3 2 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ சிம்பிளாக ஒரு சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பெரிய நம்பர் ஆஃப் அரேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பெருசாக ப்ரோக்ராம்லாம் எழுத தேவையில்லை. பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ எப்படி ஒரு ஆல்ஃபாபெட்ஸ் வந்து அரேயாக கொடுத்துருந்தோன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து என்னுடைய நேம் கொடுத்துருக்குறேன், 3 நேம் கொடுத்துருக்குறேன். நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டி வந்து ஃபஸ்ட்டு, ஜே, அப்புறம் ஆர். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிட்டுன்னா நியூமரிக்காக இருந்தாலும் சரி, ஆல்ஃபாபெட்டிக்காக இருந்தாலும் சரி, ஓகே, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்ம பூலியன் வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஓகே, ட்ரூ வந்து, அப்புறம் இதுவும் வந்து என்னன்னா பாசிபிள். ஸோ எப்படி சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அரே கொடுத்துருக்கீங்க, அந்த அரேயில் வந்து எலமெண்ட் இருக்குது, அதை பூலியனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபால்ஸாக இருக்கிறதுலாம் முதல்ல செக்ரிகேட் ஆகிட்டு ட்ரூவாக இருக்கிறதுலாம் அப்புறம் செக்ரிகேட் ஆகிடும். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அடுத்தவள ஒரு 2 டைமென்ஷன் அரே ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து 2 டைமென்ஷன் அரே இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்டு 2 டைமென்ஷனில் ரெண்டாவது டைமென்ஷனையும் என்ன பண்ணியிருக்கேன் செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே, சரி, இன்னும் அடுத்தாப்புல ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஃபில்டர் பார்க்கலாம். ஃபில்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து 0 to 2 இருக்குது, அதாவது 1 2 3. ஓகே, 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி வந்து ஃபில்டர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மட்டும் என்ன ஆயிருக்குன்னா ஃபில்டர் ஆகிருக்கு. ஓகே, இந்த 41 அப்புறம் இந்த 43. ஸோ இந்த ட்ரூ மட்டும் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் இதே மாதிரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ண சொல்ல போகிறோம்னா ஃபில்டர் பண்ண சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இதில் 42, அதாவது வேல்யூ வந்து ஹையர் தென் 42 இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூன்னு போட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த 43 அண்ட் 44 இதில் என்ன ஆகிட்டு ஃபில்டர் ஆகி வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவன் எலமெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ %d போட்டு 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 4 6 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன ஆகிட்டு
அந்த அரே வந்து ட்ரூ, அதாவது என்ன எலமெண்ட்லாம் கரெக்டோ அது எல்லாமே ட்ரூவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, தப்பான எலமெண்ட் எல்லாம் ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சார்ட்டிங் எப்படி பண்ணலாம், அரேயில் ஃபில்டர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.